ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐட்டம் தாங்க. ஹெல்த்தியான ஒரு கீரை ஐட்டம் தான் பண்ண போகிறேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கீரை கூட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பண்ணுறது தான். இதில் சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன். அதை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சிறுகீரையோ இல்லை முளைக்கீரை, அரைக்கீரையில் இல்லை பருப்பு கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பருப்பு, அதே மாதிரி கொஞ்சம் துவரம் பருப்பு, இப்போ அரை கப்பு பாசிப்பருப்புனா அதே அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா நார்மல் வாட்டர் தான் போட்டிருக்கேன், சில் வாட்டர் தான். அப்படியே ஊறட்டும், அது வச்சிடலாம். அதே மாதிரி கீரையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஃபுல்லாக ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி கீரை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் மண்ணெல்லாம் வடிஞ்சிரும். நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக, சமைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா மண் ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும். அதில் 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டேன். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா பருப்பு பாருங்கள் ஊறி வந்திருக்கு. குக்கரில் சேர்த்துக்கலாம். அதை நான் வந்து ஈக்குவலாக போட்டிருக்கேங்க. எவ்வளோ பாசிப்பருப்பு போட்டனோ அதே அளவு துவரம் பருப்பும் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 4 பல், சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகா, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டேங்க. தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன், ஏன்னா கீரை கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால 2ஆக சேர்த்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கீரையை நல்லா கழுவி எடுத்துட்டேன். பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வெங்காயம், பாதி வெங்காயம் அதில் போட்டு வச்சுருக்கேன், மீதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வரமிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா இருக்குது, வரமிளகா தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கடாயில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை தான் சேர்க்க போகிறேங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன். அந்த பச்சை மிளகா வந்து காரம் இருக்காது, பெரிய பச்சை மிளகா தான், காரம் இருக்காது, நல்லா வாசனையாக இருக்கும். அதனால வந்து வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எது பச்சை மிளகா காரமாக இருந்துச்சுன்னா வரமிளகா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் ஆல்ரெடி பாதி வந்து பருப்பு வேகும்போது சேர்த்துட்டேன். அதுலேயே நான் 2 பல் பூண்டு சேர்த்துட்டேன். அதில் இந்த மிச்சத்தை மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் கீரையை போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்குலாம் வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வெஜிடேரியனுக்கு, நான் வெஜிடேரியனுக்கு சிக்கன் மாதிரி செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். சிக்கனோ இல்லை ஃபிஷ் ஃப்ரையெல்லாம் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். இது நான் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வறுத்துருக்கேன் பாருங்கள். எப்படி பண்ணுன்றது என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோ வேணுன்னா பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நான் பருப்பு கடைஞ்சி வச்சுக்கோங்களே, அதை சேர்த்துக்கிறோம். இது நீங்கள் வந்து இந்த கீரையில் தான் பண்ணணும்னு இல்லை, பருப்பு கீரைலாம் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரை இதிலெல்லாம் நம்ம எப்போதுமே பாசி பருப்பு மட்டும் போட்டு செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் துவரம் பருப்பு நான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் 10 நிமிஷம் தாங்க. இது வேக வச்சு எடுத்துட்டோம்னா 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் பருப்பு சேர்த்துட்றேன். நீங்கள் வெறும் பாசிப்பருப்பு மட்டும் கூட போட்டு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது 2 சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளிக்கு 2 தக்காளி சேர்த்தோம்னா செம்மையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இதே லெவலில் வேணால் இப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டணுன்னா, இப்போ சின்ன பசங்களாம் சாப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. மத்து வச்சோ இல்லை பிளெண்டர் வச்சோ நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும். இதோட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுட சுட இப்போ சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 2ம் இப்போ சேர்த்து செஞ்சு பாருங்கள். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்களா, இப்போ வரமிளகாவோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். அந்த காரமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த கிழங்கும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலில் இருக்குது. தேங்க்யூ.